ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ரிவிஷன் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த 20ல கரண்ட் அஃபேர்ல இருந்து கடைசி 8 மாசத்தோட கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. அப்போ ஜனவரி 2026ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிளஸ் நவம்பர் டிசம்பர் 2025ஓட கரண்ட் அஃபேரை தெளிவா படிச்சுக்கோங்க. இந்த கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டி போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸுக்கு கடைசியா நடந்த ஜென் நம்பர் 8 2024 101 ஷிப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தெளிவா படிச்சுக்கோங்க. சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த 101 ஷிப்டையும் முடிக்கும் போது 2500 கொஸ்டினுக்கு மேல நீங்க வந்து கவர் பண்ணிடலாம். மேக்ஸ் ரீசனிங்ல அட்லீஸ்ட் ஒரு 10 ஷிப்ட வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகேவா? இந்த ஷிப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதா இருந்தாலும் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேரும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். எஸ்டர்டே பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2026ல இருக்கக்கூடிய டாப் 300 கரண்ட் அஃபேர்ல ஒரு 150 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய 150 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம மே, ஜூனோட டாப் 500 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதையும் பார்த்துருங்க. Where was the 14th Ministerial Conference of the World Trade Organization held? உலக வர்த்தக அமைப்போட 14வது அமைச்சர் மட்டத்தினாலான மாநாடு வந்து எங்க நடந்துச்சு? சோ எத்தனாவது மாநாடுங்கிறதையும் பார்த்துக்கோங்க. எங்க நடந்துச்சுங்கிறதையும் பார்த்துக்கோங்க. எங்க அப்படின்னா யாண்டே, கேம்ரூன்ல நடந்திருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் which state has launched a ஸ்பெஷல் கேம்பெயின் டு கிரியேட் எ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி. விவசாயிகள் பதிவேடு ஒன்றை உருவாக்குவதற்காக எந்த மாநில அரசு சிறப்பு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது? சோ விவசாயிகள் பதிவேடு ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி எந்த மாநிலத்துல தொடங்கியிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல. இந்தியா ரீசன்ட்லி withdraw its plan to host COP33 summit which is associated with which organization? இந்தியா சமீபத்துல COP 33 உச்சி மாநாட்டை நடத்துவதற்கான தனது திட்டத்தை திரும்ப பெற்றது. இது எந்த அமைப்புடன் தொடர்புடையது? எதோடது அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் குறித்த ஐக்கிய நாடுகளின் கட்டமைப்பு மாநாடு. வேர்ல்டு ஹோமியோபதி டே எப்போ? உலக ஹோமியோபதி தினம் வந்து ஏப்ரல் 10. இன்டர்நேஷனல் எலெக்ஷன் விசிட்டர்ஸ் ப்ரோக்ராம் IEBP 2026 has been launched by which organization? சர்வதேச தேர்தல் பார்வையாளர்கள் திட்டம் எந்த அமைப்பால் தொடங்கப்பட்டது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம். Who has recently appointed as the CEO of எஸ் பேங்க்? எஸ் பேங்கோட CEO யாரு? தலைமை நிர்வாக அதிகாரியாக ரீசெண்டா நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வினய் தோன்சே. யோகா மகோத்சவ் 2026 மேக்கிங் த கவுண்டவுன் டு இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா வாஸ் லான்ச்டு இன் விச் ஸ்டேட்? சர்வதேச யோகா தினத்திற்கான கவுண்டவுனை குறிக்கும் வகையில் யோகா மகோத்சவ் 2026 எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா மகாராஷ்டிரால தொடங்கியிருக்காங்க. திவ்யா சிங் who reached Mount Everest base camp by bicycle belongs to which state? முக்கியமான கொஸ்டின். எவரெஸ்ட் சிகரத்தின் அடிப்படை முகாமை சைக்கிள் மூலமாக சென்றடைந்த திவ்யா சிங் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். பிரதன் மந்திரி முத்ரா யோஜனா வாஸ் லான்ச்டு இன் விச் இயர் which recently completed 11 years? ஓகேவா? சோ பிரதன் மந்திரி முத்ரா யோஜனா பாத்தீங்கன்னா 2015ல வந்து தொடங்கப்பட்டது. இதுல இருக்கக்கூடிய அந்த 3 ஸ்கீம் வந்து என்னது? சிசு, கிஷோர், தருண். ஓகேவா? சோ இதுதான் அந்த 3 ஸ்கீம். சோ இதுல வந்து அந்த கடனோட அமௌண்ட் வந்து வேரி ஆகும். சிசு, கிஷோர், தருண் கடைசியா சேர்க்கப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தருண் பிளஸ். ஓகே, இது எப்ப தொடங்குனாங்க அப்படின்னா ஏப்ரல் 8 2015ல. இப்போ இந்த 2026 படி பாத்தீங்கன்னா 11 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கு. ஏப்ரல் 8 அன்று சமீபத்துல 11 ஆண்டுகளை நிறைவு செய்த பிரதன் மந்திரி முத்ரா யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 2015ல தொடங்கப்பட்டது.
ஸோ இப்போ சிசு மூலமா ஸ்டார்ட் அப் பிசினஸ்க்கு கடன் பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும். ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிஷோர்ல பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னா 50,001 இருந்து 5,00,000 வரைக்கும். தருண்ல பார்த்தீங்க அப்படின்னா 5,00,000 இருந்து 10,00,000 வரைக்கும். தருண் பிளஸ்ல வந்து 10 லேக்ஸ்க்கு மேல வரும். ஓகேவா? Exercise Cyclone 2026 is a joint military exercise between India and which country? Exercise Cyclone 2026 இந்தியாவுக்கும் எந்த நாட்டின் ராணுவ படைக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னா எகிப்து. ஓகேவா? சைக்ளோன் 2026ங்கிறது எகிப்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ராணுவ பயிற்சி. வாட் இஸ் த தீம் ஆஃப் த போஷான் பக்வாடா 2026? போஷான் பக்வாடா 2026ஓட கருப்பொருள் என்ன? வாழ்க்கையின் முதல் 6 ஆண்டுகளில் மூளை வளர்ச்சியை அதிகப்படுத்துதல். Maximizing brain development in the first 6 years of life. Where was the International Conference on Spacecraft Mission Operations? விண்கல விண்வெளி திட்ட செயல்பாடுகள் SMOPS 2026 குறித்த சர்வதேச மாநாடு எங்க நடந்தது அப்படின்னா பெங்களூர்ல. India's prototype fast breeder reactor at Kalpakkam is part of which stage of the nuclear program? கல்பாக்கத்துல உள்ள இந்தியாவின் முன்மாதிரி அதிவேக ஈநுலை நாட்டின் அணுசக்தி திட்டத்தின் எந்த கட்டத்தோட ஒரு பகுதி அப்படின்னா ஸ்டேஜ் 2. The concept of breathable buildings recently piloted in Mumbai focuses on improving which aspect of urban living? மும்பைல சமீபத்துல சோதனை முறையில அறிமுகப்படுத்தப்பட்ட சுவாசிக்கக்கூடிய கட்டிடங்கள் என்ற கருத்து நகர்ப்புற வாழ்க்கையில் எந்த அம்சத்தை மேற்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னா உட்புற காற்றின் தரம். Indoor air quality. Asteroid 2026 GD, recently tracked by NASA, passed Earth at a distance closer than which of the following? நாசாவினால் சமீபத்தில் கண்காணிக்கப்பட்ட சிறுகோள் 2026 GD பின்வருவனவற்றுள் எதை விட நெருக்கமான தூரத்தில் பூமியை கடந்து சென்றது? எதை விட அப்படின்னா மூனோட ஆர்பிட், நிலாவோட சுற்றுப்பாதையை விட. ஓகேவா? What is the name of the world's first global university dedicated to wildlife and veterinary sciences? வனவிலங்கு மற்றும் கால்நடை அறிவியலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட உலகின் முதல் உலகளாவிய பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன அப்படின்னா வந்தரா யூனிவர்சிட்டி. ஓகேவா? சோ வந்தரா யூனிவர்சிட்டி. ஓகே, சோ இது வந்து நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி வரக்கூடியது. ஸோ இந்த வந்தரா யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன் முகேஷ் அம்பானி இருக்காரு இல்லையா, அவரோட பையன் ஆனந்த் அம்பானி. ஓகேவா? ஓகே, அடுத்து NSTFDC which recently completed 25 years works under which ministry? சமீபத்துல 25 ஆண்டுகளை நிறைவு செய்த NSTFDC தேசிய பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகம்னு சொல்லுவோம். எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும் அப்படின்னா பழங்குடியினர் விவகார அமைச்சகம், மைனாரிட்டி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ்க்கு கீழே வரும். நிதிஷ்குமார் ரிட்டர்ன் டு பார்லிமெண்ட் ஆஃப்டர் நியர்லி 2 decades as a member of which house? கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களுக்கு பிறகு நிதிஷ்குமார் எந்த அவையின் உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்கு திரும்பியுள்ளார் அப்படின்னா ராஜ்யசபா. Exercise Brahmastra, recently seen in news, is associated with which branch of the Indian Armed Forces? சமீபத்துல செய்திகள்ல இடம்பெற்ற எக்ஸசைஸ் பிரம்மாஸ்திரா இந்திய ஆயுத படைகளின் எந்த பிரிவோடு தொடர்புடையது அப்படின்னா இந்தியன் ஆர்மியோட தொடர்புடையதுதான் எக்ஸசைஸ் பிரம்மாஸ்திரா. Which state is the leading producer of மக்கானா ஆல்சோ கால்ட் ஃபாக்ஸ் நட்ஸ்? ஃபாக்ஸ் நட்ஸ் என்று அழைக்கப்படும் மக்கானா உற்பத்தியில முன்னணியில உள்ள மாநிலம் எது அப்படின்னா பீகார். ஓகேவா? சோ மக்கானா உற்பத்தியில முன்னணியில இருக்கக்கூடிய மாநிலம் வந்து பீகார். ஓகேவா? சோ அந்த மக்கானா வந்து நீங்களே சாப்பிட்டுருப்பீங்க அப்படிதானே? சோ நிறைய இது இப்போ மெடிக்கல் ஷாப்பா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே இருக்கும் இந்த சீட்ஸ் மக்கானா. ஓகேவா? Recently, CD Gopinath passes away at the age of 96 in April 2026. He was associated with which sport? சமீபத்துல தன்னோட 96 வயசுல இறந்து போன CD கோபிநாத் வந்து எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னா கிரிக்கெட். Which of the following states has the Indian Army's Tri-Shakti Corps launched Operation Him Setu? இந்திய ராணுவத்தால் திரிசக்தி கார்ப்ஸ் ஆபரேஷன் ஹிம் சேது திட்டத்தை பின்வரும் எந்த மாநிலத்தில் தொடங்கியுள்ளது? இந்தியன் ஆர்மி வந்து இந்த ஹிம் சேதுங்க கூடிய திட்டத்தை எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா சிக்கிம்ல. ஆரோக்கியா வேன் இனிஷியேட்டிவ் இஸ் லான்ச்டு பை விச் ஆர்கனைசேஷன்? ஆரோக்கியா வேன் முன்முயற்சி எந்த அமைப்பால் தொடங்கப்பட்டது அப்படின்னா நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தால் தொடங்கப்பட்டது. நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டே ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் வந்து எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல்
11. நீங்க உட்கார்ந்து இம்பார்ட்டன்ட் டேஸ்ன்னு தனியா படிக்காம கரண்ட் அஃபேர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் வருதோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. வேர்ல்டு பர்கின்சன்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் விச் டேட்? உலக பர்கின்சன் நோய் விழிப்புணர்வு தினம் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் 11. Who has been appointed as the chairman and managing director of Bharat Petroleum Corporation Limited by the appointments committee? ஓகேவா? கேபினட் appointments committee of the cabinet. ஓகேவா? ஸோ appointments committeeயால யாரை வந்து பிபிசிஎலோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சஞ்சய் கண்ணா. 2026 மத்திய அமைச்சரவையின் நியமன குழுன்னு சொல்லக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ் கேபினட் கமிட்டி, ஓகேவா, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடோட தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சஞ்சய் கண்ணா. Who has been appointed as the new CEO of Policy Bazaar? Policy Bazaar நிறுவனத்தோட புதிய தலைமை நிர்வாக அதிகாரி யார் அப்படின்னா சஜ்ஜா பிரவீன் சௌத்ரி. Which country has been ranked first in terms of the cleanest water for its citizens? தனது குடிமக்களுக்கு தூய்மையான தண்ணீரை வழங்குவதில் எந்த நாடு முதலிடம் பிடித்துள்ளது அப்படின்னா சுவிட்சர்லாந்து. Who among the following was awarded the Best Director Award at Cheetah Screen Award 2026? Cheetah Screen விருதுகள் 2026 சிறந்த இயக்குனருக்கான விருதை பெற்றவர் யார் அப்படின்னா ஆதித்யா தார். Which state ranked first in the Agriculture Marketing Reform Index released by Nidhi Aayog on April 8, 2026? ஏப்ரல் 8, 2026 நிதி ஆயோக் வெளியிட்ட வேளாண் சந்தைப்படுத்துதல் சீர்திருத்த குறியீடுல எந்த மாநிலம் வந்து முதலிடம் பிடித்துள்ளது அப்படின்னா மகாராஷ்டிரா. Which date Jallianwala Bagh Massacre 2026 is celebrated? Jallianwala Bagh படுகொலை தினம் எந்த தேதியில் நினைவு கூறப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் 13. Who has been appointed as the managing director and CEO of ONDC? Okay, ONDC னா Open Network for Digital Commerce ன்னு சொல்லுவோம். இதோட நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி யார் அப்படின்னா விபோர் ஜெயின். Why is NASA's Artemis 2 mission considered historic? It was the first crewed mission to orbit the moon since 1972. நாசாவோட ஆர்டமிஸ் 2 திட்டம் வந்து ஏன் வரலாற்று சிறப்புமிக்கதாக கருதப்படுகிறது அப்படின்னா 1972க்கு பிறகு நிலவை சுற்றி வருவதற்காக மனிதர்கள் செல்லக்கூடிய முதல் திட்டம். ஓகேவா, நாசாவால 1972க்கு பிறகு உருவாக்கப்பட்ட நிலவை சுற்றி வர மனிதர்கள் செல்லக்கூடிய முதல் திட்டம் தான் எது அப்படின்னா ஆர்டமிஸ் 2 திட்டம். கண்டிப்பா இந்த ஆர்டமிஸ் 2ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஏன்னா எல்லா மாசத்தோட கரண்ட் அஃபேர்லயும் இதை பத்தி பேசியிருக்கோம். Asia's first 3D printed Mars radiation shield has been developed by which organization? செவ்வாய் கிரக கதிர்வீச்சு பாதுகாப்பிற்கான ஆசியாவின் முதல் 3D அச்சிடப்பட்ட கவசத்தை உருவாக்கிய அமைப்பு எது அப்படின்னா ஆகா ஸ்பேஸ் ஸ்டுடியோ. Recently, who was re-elected to the Committee on Economic, Social and Cultural Rights? சமீபத்துல பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார உரிமைகளுக்கான குழுவிற்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பிரீத்தி சரண். Which port recently became India's largest automobile export hub after shipping 6008 cars in a single vessel? ஒரே கப்பல்ல 6008 கார்களை ஏற்றி அனுப்பியதன் மூலமாக இந்தியாவின் மிகப்பெரிய ஆட்டோமொபைல் ஏற்றுமதி மையமாக மாறிய துறைமுகம் எது அப்படின்னா முந்த்ரா போர்ட். இந்த முந்த்ரா போர்ட் எங்க இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. Justice Yashwant Verma submitted his resignation to which authority? நீதிபதி யஷ்வந்த் வர்மா தன்னோட ராஜினாமா கடிதத்தை எந்த அதிகார அமைப்பிடம் சமர்ப்பித்தார்? யாருக்கிட்ட அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட தான் சமர்ப்பிப்பாங்க. ஓகேவா. நேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளாக்டு வெசல் டு கிராஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்மூஸ் ஆஃப்டர் US ஈரான் சீஸ்ஃபயர். அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தத்துக்கு பிறகு ஹர்மூஸ் நீர் சந்தியை கடந்த முதல் இந்திய கொடி ஏந்திய கப்பலோட பெயர் என்ன அப்படின்னா ஜாக் விக்ரம். Under the Delhi Draft EV Policy 26-30, full tax exemption is provided to electric cars up to what price limit? டெல்லி வரைவு மின்சார வாகன கொள்கை 2026-30 படி எந்த விலை வரம்பு வரையிலான மின்சார கார்களுக்கு முழு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னா 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய காருக்கு. Discovery of over 200 ancient sites revealing 6000 years of history was made in which country? 6000 ஆண்டுகள் பழமையான வரலாற்றை வெளிப்படுத்தும் 200க்கும் மேற்பட்ட பண்டைய தலங்கள் வந்து எந்த நாட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கிரீஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. Under which article of Indian Constitution does the President nominate members to the ராஜ்யசபா? இந்திய அரசியல் அமைப்போட எந்த விதிப்படி குடியரசுத் தலைவர் வந்து ராஜ்யசபாவுக்கு உறுப்பினர்களை வந்து நியமிக்கிறார் அப்படின்னா ஆர்டிகிள் 80 படி.
Doordarshan recently signed an MOU with which organization to promote cultural content globally? கலாச்சார உள்ளடக்கங்களை உலகளவில் மேம்படுத்துவதற்காக தூர்தர்ஷன் சமீபத்துல எந்த அமைப்புடன் கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன்ஸ், இந்திய கலாச்சார உறவுகளுக்கான குழு. Which country has been designated as the partner country for ELECRAMA இல்ல எலிக்ராமா 2027 எலக்ரமா 2027 நிகழ்விற்கான கூட்டாளியாக எந்த நாடு நியமிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஜெர்மனி. அடுத்த கொஸ்டின், Qdenga recently approved by DCGI is used for the prevention of which disease? சமீபத்துல DCGI ஆல் அங்கீகரிக்கப்பட்ட Qdenga வந்து எந்த நோயை தடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா டெங்கு. ஓகேவா? சோ இதுல ஆன்சர் இருக்கு Qdenga. சோ டெங்க வந்து தடுப்பதற்காக. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பாட் டாக்ஸி ப்ராஜெக்ட் இஸ் பீயிங் டெவலப்ட் இன் விச் சிட்டி? இந்தியாவின் முதல் பாட் டாக்ஸி திட்டம் எந்த நகரத்துல உருவாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னா மும்பைல. Legendary singer Asha Bhoshal, who recently passed away in April 2026, which year she was conferred with Padma Vibhushan Award? சமீபத்துல ஏப்ரல் 2026ல காலமான புகழ்பெற்ற பாடகி ஆஷா போஷலுக்கு எந்த ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது அப்படின்னா 2008ல. Sri Chamundeshwari temple that was recently seen in news located in which state? சாமுண்டேஸ்வரி கோயில் வந்து எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்கு. Which city's regional passport office became the first in India to introduce Braille services for passport applicants? பாஸ்போர்ட் விண்ணப்பதாரர்களுக்கு Braille சேவைகளை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் முதல் பாஸ்போர்ட் அலுவலகம் எது அப்படின்னா போபால். ஓகேவா? சோ அந்த பாஸ்போர்ட் அலுவலகம் எங்க இருக்குன்னா போபால், மத்திய பிரதேசத்துல இருக்கு. ஓகே, Braille சேவைகள்னா சோ யாருக்கு? சோ பிளைண்ட் பீப்புள் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு அதை எளிதா அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி அந்த மாதிரி ரீட் பண்றது. ஓகேவா? Braille மெத்தட்ல வந்து ரீட் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ADB Asian Development Bank has revised India's GDP growth forecast for the current financial year. ADB கருத்துப்படி நம்மளோட GDP வளர்ச்சி வந்து எவ்வளவு அப்படின்னா 6.9%. ஓகே, ADB படி எவ்வளவு வாங்கியிருக்கோம், எவ்வளவு நம்மளோட இது பாத்தீங்கன்னா 6.9. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 2 into 3. ஓகே, 2 3 6 3 3 9. ஸோ 6.9 ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஜிடிபி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. இப்போ ஏடிபி கருத்துப்படி நம்மளோட ஏடிபினா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆசிய வளர்ச்சி வங்கின்னு சொல்லுவோம். இதோட கருத்துப்படி நம்மளோட ஜிடிபி growth வந்து 6.9%. இந்த நம்பரை மறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஏக்கு அடுத்த நம்பர் என்னது? பி, அதாவது 2 3. ஏ வந்து ஃபர்ஸ்ட் வருமா, அடுத்து 2 3. அப்ப 2 3 6 3 3 9. 6.9% ஞாபகம் வச்சுக்கலாம். ஆசிய வளர்ச்சி வங்கி நடப்பு நிதியாண்டுக்கான இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி கணிப்பை எத்தனை சதவீதமாக மாற்றி அமைத்துள்ளது அப்படின்னா 6.9%. Recently, Vice President CP Radhakrishnan released the Constitution of India in which language? சமீபத்துல துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் இந்திய அரசியலமைப்பை எந்த மொழியில் வெளியிட்டார் அப்படின்னா சிந்தி மொழியில. Which organization released the reports titled Ease of Doing Research and Development in India? இந்திய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை எளிதாக்குதல் என்ற தலைப்பில் அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னா நிதி ஆயோக். Recently, which state was declared Naxal free after 42 Maoist cadets surrendered? சமீபத்துல 42 மாவோயிஸ்ட் உறுப்பினர்கள் சரணடைந்ததை அடுத்து நக்சல் இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா தெலுங்கானா. Artemis 2 mission is associated with which space agency? Artemis 2 விண்வெளி திட்டம் வந்து எந்த விண்வெளி ஆய்வு நிறுவனத்துடன் தொடர்புடையது அப்படின்னா நாசாவோட தொடர்புடையது. கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வரும். How many total medals did India win at the 2026 Asian Boxing Championship? 2026 ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில இந்தியா மொத்தம் 16 பதக்கங்கள் வந்து வின் பண்ணிருக்கோம். According to the recent Supreme Court ruling, the right to vote and contest elections are. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வாக்களிக்கும் உரிமை மற்றும் தேர்தலில் போட்டியிடும் உரிமை வந்து எந்த பிரிவை சேர்ந்தது? ஓகேவா? சோ எதை சேர்ந்தது அப்படின்னா இது வந்து ஸ்டாச்சுஷரி ரைட்ஸ், சட்டப்பூர்வ உரிமைகள். சருண் பயாசிங் who recently won the long jump event belongs to which state? சமீபத்துல நீளம் தாண்டுதல் போட்டியில வெற்றி பெற்ற சருண் பயாசிங் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா ஒடிசாவை சேர்ந்தவர். First life-size statue of Swami Vivekananda in the US was unveiled in which city? அமெரிக்காவில் சுவாமி விவேகானந்தரோட முதல் முழு உருவ வெண்கல சிலை வந்து எந்த நகரத்துல திறந்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சியாட்டல்ல. ஓகே, அமெரிக்காவோட சியாட்டல்ல. கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. விவேகானந்தரோட முதல் முழு உருவ வெண்கல சிலை வந்து எங்க திறந்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சியாட்டல், யுஎஸ்ல.
ரோமன் காஃப்மேன் recently appointed as மொசாத் chief belongs to which country? சமீபத்துல மொசாத் உளவு அமைப்போட தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ரோமன் காஃப்மேன். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இஸ்ரேலை சேர்ந்தவர். Viktor Orban, who was recently ousted after 16 years in power, was the prime minister of which country? 16 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த பிறகு சமீபத்துல பதவியிலிருந்து நீக்கப்பட்ட விக்டர் ஆர்பன் எந்த நாட்டோட பிரதமரா இருந்தாரு அப்படின்னா ஹங்கேரியோட பிரதமர். World Bank has released $340 million funding for which project in India? உலக வங்கி இந்தியாவுல எந்த திட்டத்துக்காக 340 மில்லியன் டாலர் நிதி உதவியை வழங்கியுள்ளது அப்படின்னா அமராவதி கேபிட்டல் சிட்டி ப்ராஜெக்ட். அமராவதி தலைநகர திட்டம். கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. அமராவதி தலைநகர திட்டத்துக்காக வேர்ல்டு பேங்க் வந்து எவ்வளவு நிதி உதவி வழங்கியிருக்காங்கன்னு 340 மில்லியன் டாலர். இல்லைன்னா யாரு வந்து 340 மில்லியன் டாலர் வந்து அமராவதி கேபிட்டல் சிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு வழங்கியிருக்காங்கன்னு கேட்பாங்க. யாரு? உலக வங்கி, வேர்ல்டு பேங்க். அம்பேத்கர் ஜெயந்தி வந்து எப்போ அப்படின்னா ஏப்ரல் 14. Which international event did சவான் பர்வல் பிரேக் இந்தியாஸ் ஓல்டஸ்ட் மராத்தான் ரெக்கார்டு? சவான் பர்வல் எந்த சர்வதேச ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் பழமையான மராத்தான் சாதனையை முறியடித்தார்? எதுல அப்படின்னா ரோட்டர்டாம் மராத்தான்ல. எக்ஸசைஸ் டஸ்லிக் 2026ங்கிறது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான மிலிட்டரி எக்ஸசைஸ்? எக்ஸசைஸ் டஸ்லிக்ங்கிறது இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ராணுவ பயிற்சி. ஓகே, டஸ்லிக். ஓகேவா? சோ இதுலயே யூ வந்திருக்கா? உஸ்பெகிஸ்தான். ஓகே, டஸ்லிக் வந்து உஸ்பெகிஸ்தான். இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய மிலிட்டரி எக்ஸசைஸ். Which university won the AIU National Moot Court Competition 2026 held in India? இந்தியாவுல நடந்த AIU தேசிய மாதிரி நீதிமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற பல்கலைக்கழகம் எது அப்படின்னா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. Which state has launched India's first quantum test facilities? இந்தியாவின் முதல் குவாண்டம் சோதனை வசதிகளை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். Proposed Constitution Bill 2026 aims to increase the strength of Lok Sabha to how many seats? முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு மசோதா 2026 மக்களவையின் இடங்களின் எண்ணிக்கை எத்தனையா அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னா 850 வந்து அதிகரிக்க நோக்கமாக கொண்டுள்ளது. Who has been appointed as the first female chief of army in Australia? ஆஸ்திரேலியாவின் முதல் பெண் ராணுவ தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா சூசன் கோயில். Supreme Court recently sought a reply from which authorities regarding biometric voter verification at polling booths? வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களின் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு குறித்து உச்சநீதிமன்றம் சமீபத்துல எந்த அதிகார அமைப்புகளிடம் விளக்கம் கேட்டுள்ளது அப்படின்னா யாருக்கிட்ட கேட்டிருப்பாங்க? யூனியன் கவர்மெண்ட் கிட்டையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டையும் கேட்டிருப்பாங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் மத்திய அரசு கிட்டையும் கேட்டிருப்பாங்க. Recently, who received the Machili National Award by World Wildlife Fund for நேச்சர் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்? வனவிலங்கு பாதுகாப்பிற்காக உலக வனவிலங்கு நிதியத்தால் வழங்கப்படும் மச்லி தேசிய விருதை சமீபத்தில் பெற்றவர் யார் அப்படின்னா அனிதா சௌத்ரி. Who were named Wisden's leading cricketers in the world for 2025? 2025 ஆண்டுக்கான விஸ்டனின் உலகின் முன்னணி கிரிக்கெட் வீரர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மிட்சல் ஸ்டார்க் அண்ட் தீப்தி சர்மா. Who is said to take oath as the new CM of Bihar after the resignation of Nitish Kumar? 2026ல நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து பீகாரோட புதிய முதலமைச்சராக பதவியேற்க உள்ளவர் யார் அப்படின்னா சாம்ரட் சௌத்ரி. பீகாரோட புதிய முதலமைச்சர் யாரு அப்படின்னா சாம்ரட் சௌத்ரி. இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய நியூ சிஎம் ஓட லிஸ்ட் எல்லாமே படிச்சுக்கோங்க. What is the rank of India in the list of world's largest cybercrime hubs in the World Cybercrime Index 2026? உலக சைபர் குற்ற குறியீடு 2026 அறிக்கையின்படி உலகின் மிகப்பெரிய சைபர் குற்ற மையங்களின் பட்டியலில் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னா 10வது இடத்துல இருக்கும். வேர்ல்டு குவாண்டம் டே, உலக குவாண்டம் தினம் வந்து ஏப்ரல் 14. E-Safeher initiative recently launched in India is related to which ministry? இந்தியாவுல சமீபத்துல தொடங்கப்பட்ட E-Safeher முன்முயற்சி எந்த அமைச்சகத்துடன் தொடர்புடையது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தோடு தொடர்புடையது. ஏப்ரல் 2026 கனிஷ் பைதேஷ் இந்தியா லிமிடெட் has received என்ன சொல்லியிருக்காங்க? has received environmental clearance for lithium exploration in which country? ஏப்ரல் 2026ல கனிஷ் பிதேஷ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் எந்த நாட்டில் லித்தியம் ஆய்வுக்கான சுற்றுச்சூழல் அனுமதியை பெற்றது அப்படின்னா அர்ஜென்டினா. 9th இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் which country? 9வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்க நடந்தது அப்படின்னா மொரீஷியஸ்ல நடந்திருக்கு.
Who became the youngest Indian to reach 4,000 runs in the Indian Premier League? இந்தியன் பிரீமியர் லீக்னு சொல்லக்கூடிய ஐபிஎல் வரலாற்றுல 4000 ரன்களை எட்டிய இளவயது இந்திய வீரர் யாரு அப்படின்னா சுப்மன் கில். Startup India Fund of Funds 2.0 recently announced by the Government of India has a total corpus of how much rupees? இந்திய அரசால சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப் இந்தியா நிதியங்களின் நிதி 2.0 திட்டம் மொத்தம் எவ்வளவு ரூபாய் நிதியை கொண்டுள்ளது அப்படின்னா 10,000 கோடி. Newly inaugurated Delhi to Dehradun Economic Corridor reduces travel time between the two cities to approximately. புதிதாக திறந்து வைக்கப்பட்ட டெல்லி டு டேராடூன் பொருளாதார வழித்தடம் 2 நகரங்களுக்கு இடையிலான பயண நேரத்தை எவ்வளவா கம்மி பண்ணிருக்கு அப்படின்னா 2.5 மணி நேரமா. Who has been appointed as the new Secretary General of FICCI? ஓகேவா, ஏப்ரல் 2026ல FICCI அமைப்போட பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்னா ஆனந்த் ஸ்வரூப். FICCIனா என்னன்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் அண்ட் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. ஓகேவா, இதோட புதிய செக்ரட்டரி ஜெனரல் யாரு அப்படின்னா ஆனந்த் ஸ்வரூப். Who won the ICC Men's Player of the மந்த், அதாவது மார்ச் மந்த்துக்கு. ஓகேவா, ஸோ ஒவ்வொரு மந்த்துக்குமே இது பண்ணுவாங்க. ஐசிசி ஆடவர் T20 உலக கோப்பையில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதற்காக மார்ச் 2026க்கான ஐசிசி ஆடவர் மாதத்தின் சிறந்த வீரர் யாரு அப்படின்னா சஞ்சு சாம்சன். ஓகேவா, ஸோ மார்ச் மந்த்துக்கு. ஓகேவா, மார்ச் 2026க்கு யாரு வந்து மென்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன். Who won the ICC Women's Player of the Month March 2026? மார்ச் 2026க்கு விமன்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் யாரு அப்படின்னா அமேலியா கெர். ஐசிசி மகளிர் மாதத்தின் சிறந்த வீராங்கனை விருதை வென்றவர். மார்ச் மாதத்துக்கான சிறந்த வீராங்கனை யார் அப்படின்னா அமேலியா கெர். Himachal Day is celebrated every year on which day to mark the formation of Himachal Pradesh as a province? ஹிமாச்சல பிரதேசம் ஒரு மாகாணமாக உருவானதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் ஹிமாச்சல தினம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் 15ல. இந்தியா has set a target to achieve self-sufficiency in cocoa production by which year? கோகோ உற்பத்தியில இந்தியா எந்த ஆண்டுக்குள் தன்னிறைவு அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளது அப்படின்னா 2040க்குள்ள. China's proposed 120 km undersea bullet train tunnel will connect which two cities? சீனாவில் முன்மொழியப்பட்ட 120 கிலோமீட்டர் நீளமுள்ள கடலடி புல்லட் ரயில் சுரங்கப்பாதை எந்த 2 நகரங்களை இணைக்கும் அப்படின்னா டாலியன் மற்றும் யாண்டாய். குரு பைரவாக்கியா மந்திரா inaugurated by PM Modi is April 2026 is located at. ஏப்ரல் 2026ல பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட குரு பைரவக்கிய மந்திரா எங்க அமைந்துள்ளது அப்படின்னா எங்க இருக்கு? ஸ்ரீ கஷேத்ரா ஆதி சுஞ்சனகிரி மாண்டியால. ஓகே. Who became the Prime Minister of Hungary after defeating Viktor Orban in the April 2026 parliamentary election? Okay, ஹங்கேரியோட என்ன கேட்டிருக்காங்க? ஏப்ரல் 2026 நாடாளுமன்ற தேர்தலில் யாரை தோற்கடிச்சிருக்காங்க? விக்டர் அர்பனை தோற்கடித்து ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரா யார் ஆகியிருக்காங்க அப்படின்னா பீட்டர் மஹியார். எக்ஸாம்ல கேட்கலாம் ஹங்கேரியோட நியூ பிரைம் மினிஸ்டர் யாருன்னு. யாரு அப்படின்னா பீட்டர் மஹியார். இவருக்கு முன்னாடி யாரு பிஎம்ஆ இருந்தாங்க அப்படின்னும் கேட்கலாம். Okay, what is the name of Sikkim's first border village community radio station launched by the Indian Army? இந்திய ராணுவத்தால தொடங்கப்பட்ட சிக்கிமோட முதல் எல்லை கிராம சமூக வானொலி நிலையத்தோட பெயர் என்ன அப்படின்னா சிக்கிம் சுந்தரி. Who was elected as the new president of Iraq in April 2026? ஏப்ரல் 2026ல ஈராக்கோட புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நிஜார் அமிடி. Which country became India's top trading partner in financial year 26, overtaking the US? அமெரிக்காவை முந்தி 2025 to 26 நிதியாண்டுல இந்தியாவின் முதன்மை வர்த்தக கூட்டாளியாக மாறிய நாடு எது அப்படின்னா சீனா. வேர்ல்டு சாகஸ் டே, உலக சாகஸ் நோய் விழிப்புணர்வு தினம் வந்து எப்போ அப்படின்னா ஏப்ரல் 14. ஓகே, வேர்ல்டு சாகஸ் டிசீஸ் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் ஏப்ரல் 14. What is the name of India's first dedicated nuclear missile tracking and ozone surveillance ship? அணு ஏவுகணைகளை கண்காணிக்கும் மற்றும் கடல்சார் கண்காணிப்புக்கான இந்தியாவோட முதல் பிரத்யேக கப்பலோட பெயர் என்ன அப்படின்னா INS துரு. Where was first BRICS Health Working Group meeting held? முதலாவது பிரிக்ஸ் சுகாதார பணிக்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா நியூ டெல்லியில. Which Indian personalities were featured in the Time 100 list of most influential people 2026? 2026 ஆண்டுக்கான உலகின் மிகவும் செல்வாக்குமிக்க 100 நபர்களின் டைம்ஸ் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய ஆளுமைகள் யார் அப்படின்னா சுந்தர் பிச்சை, ரன்பீர் கபூர், விகாஸ் கண்ணா.
When is World Voice Day? ஒவ்வொரு ஆண்டும் உலக குரல் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் 16. Infosys partnered with which tennis star in 2026 to develop AI driven sports பெர்ஃபார்மன்ஸ் சொல்யூஷன். 2026ல ஏஐ அடிப்படையிலான விளையாட்டு திறன் தீர்வுகளை உருவாக்குவதற்கான இன்ஃபோசிஸ் நிறுவனம் வந்து எந்த டென்னிஸ் நட்சத்திரத்துடன் கூட்டு சேர்ந்துள்ளது? ஓகே, ஸோ இன்ஃபோசிஸோட யாரு கூட அவங்க இது பண்ணியிருக்காங்கன்னா கரோலஸ் ஆல்கரஸ். ஓகே, ஸோ இந்த டென்னிஸ் பிளேயர் கூட தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா இன்ஃபோசிஸோட அம்பாசிடர் மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த விளையாட்டு திறன் தீர்வுகளை ஊக்குவிப்பதற்காக இன்ஃபோசிஸ் வந்து யாரு கூட வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யாரு கூட பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்கன்னா கரோலஸ் ஆல்கரஸ் கூட. Asia's longest wildlife corridor primarily passes through which national park? ஆசியாவின் மிக நீளமான வனவிலங்கு நடைபாதை எந்த தேசிய பூங்கா வழியாக செல்கிறது அப்படின்னா ராஜாஜி நேஷனல் பார்க். இந்த ராஜாஜி நேஷனல் பார்க் எங்க இருக்கு, எந்த மாநிலத்துல இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான நேஷனல் பார்க். Which company has been selected to launch the Rosalind Franklin rover to Mars in 2028? 2028 ஆண்டில் செவ்வாய் கிரகத்திற்கு ரோசலின் பிராங்க்லின் ரோவரை ஏவுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிறுவனம் எது அப்படின்னா SpaceX. India has set a target to achieve how much nuclear power generation capacity by the year 2047? 2047 ஆண்டுக்குள் எவ்வளவு அணுமின் உற்பத்தி திறனை அடைய இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது அப்படின்னா 100 ஜிகாவாட். ஓகே, எந்த வருஷத்துக்குள்ள 2047க்குள்ள எவ்வளோ அப்படிங்கிறதையும் படிச்சுக்கோங்க. 100 ஜிகாவாட். Which two languages were recently granted official language status by மேகாலயா alongside English? மேகாலயாவில் ஆங்கிலத்துடன் சேர்த்து சமீபத்துல எந்த இரு மொழிகளுக்கு அலுவல் மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது அப்படின்னா காசி மற்றும் காரோ மொழிகளுக்கு. Punjab government has partnered with which institute to develop AI-based system for real-time crime tracking? நிகழ்நேர குற்ற கண்காணிப்புக்காக AI அடிப்படையிலான அமைப்பை உருவாக்க பஞ்சாப் அரசு வந்து யாருடன் கூட்டு சேர்ந்துள்ளது அப்படின்னா IIT ரோப்பர் கூட. Which country recently joined the US-led Pax Silica initiative to strengthen semiconductor and technology supply chains? செமிகண்டக்டர் மற்றும் தொழில்நுட்ப விநியோக சங்கிலிகளை வலுப்படுத்துவதற்காக அமெரிக்கா தலைமையிலான பாக் சிலிகா முன்முயற்சியில் சமீபத்தில் இணைந்த நாடு எது அப்படின்னா பிலிப்பைன்ஸ். Who will chair India's first ever high-level conference dedicated exclusively to the Central Armed Police Forces? மத்திய ஆயுத காவல் படைகளுக்காக பிரத்யேகமாக நடத்தப்படும் இந்தியாவின் முதலாவது உயர்மட்ட மாநாட்டுக்கு தலைமை தாங்குபவர் யார் அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர். World Hemophilia Day is observed every year. உலக ஹீமோஃபிலியானா என்னது? ரத்தம் கம்மியா இருக்கிறது. குருதி உறைவு நோய் விழிப்புணர்வு தினம் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் 17. Who has been elected as the Deputy Chairman of Rajya Sabha for a historic third consecutive term in April 2026? ஏப்ரல் 2026 வரலாற்று சிறப்புமிக்க தொடர்ந்து, அதாவது வெற்றியை தொடர்ந்து மூன்றாவது முறையாக ராஜ்யசபாவோட துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஹரிவன்ஷ் நாராயண் சிங். Who was honored with the Harvard South Asian Person of the Year Award 2026? நமக்கு கரெக்டா எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு 15 டேஸ் தான் டைம் இருக்கு. அதனாலதான் நம்ம எல்லா மாசத்துலயும் ஒன்லைனர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ இந்த இப்ப இருக்க டைம்ல அட்லீஸ்ட் இந்த ஒவ்வொரு மாசத்துலயும் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் அது தரவா படிச்சுட்டு போங்க. 2026 ஆண்டுக்கான ஹர்வர்ட் தெற்காசிய ஆண்டின் சிறந்த நபர் விருதை பெற்று கௌரவிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சைனி குப்தா. வேர்ல்டு ஹெரிடேஜ் டே உலக பாரம்பரிய தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறதுனா ஏப்ரல் 18. Which legendary badminton player from Denmark announced retirement from professional badminton? ஏப்ரல் 15 2026 தொழில்முறை பேட்மிண்டன் போட்டிகள்ல இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த டென்மார்க்கை சேர்ந்த புகழ்பெற்ற பேட்மிண்டன் வீரர் யாரு அப்படின்னா விக்டர் அக்கல்சன். ஓகேவா? அக்சல்சன். ஓகே, இவரோட நேம் கொடுத்துருவாங்க. இவர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னும் கேட்கலாம். இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னும் கேட்கலாம். விக்டர் அக்சல்சன் டென்மார்க்கை சேர்ந்தவர். இவர் டென்னிஸ்ல இருந்து ஓய்வு பெறுவதா அறிவிச்சிருக்காரு. Who were sworn as the Deputy CM of Bihar? 15 ஏப்ரல் 2026 அன்று பீகாரோட துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றவர்கள் யார் அப்படின்னா விஜய்குமார் சௌத்ரி மற்றும் விஜேந்திர பிரசாத் யாதவ். Who was re-elected as the president of Djibouti for the 6th term in April 2026? ஏப்ரல் 2026 டிஜிபூதி ஆர் ஜிபூட்டி. ஓகேவா? சோ இந்த கண்ட்ரியோட அதிபராக 6வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இஸ்மாயில் ஓமர் குல்லை.
Which Indian cricketer was appointed as the brand ambassador of One Night in partnership with Agilitas in April 2026? ஏப்ரல் 2026 அகிலிட்டாஸ் நிறுவனத்துடனான கூட்டாண்மையில் ஒன் நைட்டோட பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்ட இந்திய கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னா ஸ்மிருதி மந்தானா. Which tennis star was appointed as the global brand ambassador of Infosys? ஓகேவா? சோ இப்பதான் நம்ம பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 2026ல இன்போசிஸ் நிறுவனத்தோட பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்ட டென்னிஸ் விளையாட்டு வீரர் யார் அப்படின்னா கரோலஸ் ஆல்கரஸ். Who has been named as India's new High Commissioner to Bangladesh? ஏப்ரல் 2026ல வங்கதேசத்துக்கான இந்தியாவின் புதிய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தினேஷ் திரிவேதி. First ever bilateral visit by an Indian Vice President to Sri Lanka was made by whom in April 2026? ஏப்ரல் 2026இல் இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஒருவர் இலங்கைக்கு மேற்கொண்ட முதலாவது இருதரப்பு பயணம் யாரால் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன். இவர் தான் நம்ம வைஸ் பிரசிடென்ட். ஓகேவா? சிபி ராதாகிருஷ்ணன் இவர் தான் நம்ம வைஸ் பிரசிடென்ட். இவர் தான் ஃபர்ஸ்ட் இலங்கைக்கு போகக்கூடிய முதல் துணை குடியரசுத் தலைவர். ஓகே. வேர்ல்டு லிவர் டே உலக கல்லீரல் தினம் வந்து ஏப்ரல் 19. யூனியன் கேபினட் ஹாஸ் எக்ஸ்டெண்டட் பிரதன் மந்திரி கிராம் சதக் யோஜனா 3 டில் விச் இயர்? மத்திய அமைச்சரவை பிரதன் மந்திரி கிராம் சதக் யோஜனா 3 திட்டத்தை எந்த ஆண்டு வரை நீட்டித்துள்ளது அப்படின்னா 2028 வரைக்கும். ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் சைன் $7 பில்லியன் டிஃபென்ஸ் டீல் ஃபார் த சப்ளை ஆஃப் விச் டைப் ஆஃப் மிலிட்டரி வெசல்ஸ் டு ஆஸ்திரேலியா? ஆஸ்திரேலியாவுக்கு எந்த வகையான ராணுவ கப்பல்களை வழங்குவதற்காக ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் $7 பில்லியன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன? சோ என்ன மாதிரியான கப்பல்கள் அப்படின்னா மொகாமி கிளாஸ் பிரிகேட்ஸ். ஓகேவா? சோ யாரும் கையெழுத்திட்டு இருக்காங்க, எவ்வளவு அமௌண்ட், அந்த கப்பலோட நேம் என்ன, இதையும் படிச்சுக்கோங்க. According to the new US space policy, by which year does the US plan to deploy nuclear reactors on the moon? அமெரிக்காவின் புதிய விண்வெளி கொள்கையின்படி நிலவில் அணு உலைகளை நிலைநிறுத்த அமெரிக்கா எந்த ஆண்டுக்குள் திட்டமிட்டுள்ளது அப்படின்னா 2030க்குள்ள. Which railway depot has become India's first water neutral railway depot in April 2026? ஏப்ரல் 2026ல இந்தியாவின் முதல் நீர் நடுநிலை ரயில்வே டிப்போவாக மாறியுள்ள ரயில்வே டிப்போ எது அப்படின்னா கங்காரியா கோச்சிங் டிபாட். Which neighboring country $1.3 billion loan tranche was recently withheld by IMF in April 2026? ஏப்ரல் 2026ல சர்வதேச நாணய நிதியம்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அதாவது IMF வந்து எந்த அண்டை நாட்டின் $1.3 பில்லியன் கடன்களை கடன் தவணை சமீபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது? சோ யாருக்கு அப்படின்னா பங்களாதேஷுக்கு. சோ எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கோங்க, $1.3 பில்லியன். யாரு பண்ணிருக்காங்க அப்படின்னா IMF. Recently reported 10-day ceasefire agreement in April 2026 was reached between which two countries? ஏப்ரல் 2026ல சமீபத்துல தெரிவிக்கப்பட்ட 10 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே எட்டப்பட்டது அப்படின்னா இஸ்ரேல் மற்றும் லெபனான். ஓகேவா? சோ இது போகையும் இன்னொரு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு, 100 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்த கிளாஸஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட நாம ஒரு 3 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா மேயும் ஜூனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப டீடைல்டா கூட உங்களுக்கு கொடுக்கல, ஜஸ்ட் ஒன் லைனர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மே ஜூன்ல அப்லோட் பண்ணிருக்க ஒன் லைனர் வீடியோஸை வந்து படிச்சுக்கோங்க. எனக்கு இந்த கரண்ட் அஃபேருக்கு பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்க சிஏ கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ குரூப் டிக்கு மட்டும் எனக்கு கரண்ட் அஃபேர் வேணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால நீங்க குரூப் டிக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் பே பண்ணி நீங்க கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒன் லைனர் கரண்ட் அஃபேரும் கொடுத்துருவோம், டீடைல்டுக்கான பிடிஎஃப்பும் வந்து கொடுத்துருவோம், பிரிண்ட் போடக்கூடிய ஃபார்மெட்லையும் கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 101 ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்றதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ரீசெண்டா டெக்னீஷியன் கிரேடு 1 and 3க்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இதே மாதிரி அடுத்து எஸ்எஸ்சில இருந்து எம்டிஎஸ் ஓட நோட்டிபிகேஷன், சிஹெச்எஸ்எல் ஓட நோட்டிபிகேஷன், அடுத்த ரயில்வே என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டோட நோட்டிபிகேஷன், குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து ஃப்ரெஷரா இனிதான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஃபீஸ் வந்து 2499. அதே இது குரூப் டிக்கு மட்டும் எனக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த கோர்சஸ்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணும்னா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499 லைஃப் டைம் வேலிடிட்டி. எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ கரெக்டா படிங்க. ஏற்கனவே எக்ஸாம் இருக்க ஸ்டூடெண்ட் ரிவிஷன் பண்ணுங்க. வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு பிகினரா ஃபோக்கஸ் பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு வீக்லி பிளான் வந்து ஃபாலோ பண்ணுங்க. டெக்னீஷியன் கிரேடு 1ஓட ஃபர்ஸ்ட் வீக் பிளான் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. கிரேடு 3க்கு பாத்தீங்க அப்படின்னா கம்மிங் ஃப்ரைடே, அதாவது நாளையில இருந்து கிரேடு 3க்கு வந்து நம்ம செலெக்ஷன் பேட்ச் வந்து நம்ம ஆப்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ கிரேடு 3யோட ஃபர்ஸ்ட் வீக் பிளானை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கரண்ட் அஃபேருக்கு பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இமீடியட்டா டீமுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் 15 நாள் தான் குரூப் டிக்கு டைம் இருக்கு. ஸோ இந்த டைமுக்குள்ள பிளான் பண்ணி படிச்சா மட்டும்தான் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.